அம்மாவின் டேஸ்ட் தெரியும். இவன் குடும்ப வட்டாரத்தில் சரி, அவர்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, மாதங்கியின் புடவைகளுக்கு என்று தனி ரசிகைகள் அந்த காலத்திலேயே இருந்தே இருக்கிறார்கள். அப்படி இருக்க தாமரைக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு புடவை? எதையும் யோசிக்காமல் வந்த எரிச்சலில் அம்மாவிடம் கேட்டு விடுவது என்று அவள் ரூமுக்கு செல்ல, அங்கே அரைவாசலில் இவன் காதில் இதே கேள்வியை ரவி கேட்பது விழ அப்படியே நின்றான். என்ன மாதங்கி, என்னவோ மாட்டு பொண்ணுக்கு புடவை பிரமாதமா எடுப்பேன்னு பார்த்தா இப்படி ரொம்ப சுமாரா இருக்கு. அதுவும் அந்த பச்சையும் ஆரஞ்சும் சகிக்கல. உன் டேஸ்ட் மாதிரியே இல்லையே. அவளுக்கு எல்லாம் அது போரும் ரவி. என்ன பெரிய இருக்கப்பட்டவ, ஆத்துல இருந்து வந்தவளா என்ன? இதுவே பெருசு. அதான் ஜரிகை பெருசா போட்டிருக்க. ஆல்சோ இந்த மாதிரி கிராமத்து படிக்காத பெண்களுக்கு இந்த மாதிரி பிரைட்டா இருந்தாதான் பிடிக்கும். இருந்தாலும் தைலா கூட இதை விட நன்னா உடுத்திருப்பாளே மது. அந்த ஜரிகை கூட நிஜம் இல்லை போல இருக்கே. ரொம்பவே பளபளப்பா இருக்கே. தைலா கட்டியிருக்கிறதையெல்லாம் நோட் பண்ணியிருக்கேள் போல கிண்டலாக கேட்டு, எல்லாம் இது போதும் இவளுக்கு ரவி. என்னவோ நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி உருக வேண்டாம். இந்த மாதிரி ஏழை பசங்களை எல்லாம் அடக்கிதான் வச்சிருக்கணும். முதலிலேயே தலையில் தூக்கி வச்சுண்டு அப்புறம் நமக்கே வினையா முடியும். அவ்வளவுதான் என்று பேச்சை முடித்து பாத்ரூமுக்குள் செல்ல வஸ்தன் கொதித்து போனான். அந்த மனநிலையில் உள்ளே சென்றால் ஏதாவது பெரிய வாக்குவாதம் வரும் என்று தெரிந்து புருவம் நெறிப்பட மீண்டும் ஹாலுக்கு வந்தான். தாமரை மேல் எரிச்சலாக வந்தது. இந்த கேவலமான புடவையை அந்த பைத்தியம் ரொம்ப நன்னா இருக்குன்னு வேற சொல்லிட்டு திரியிறாளே. உள்ளிருந்தே மகன் நடந்து போவதை எட்டி பார்த்த ரவி அங்கே பாத்ரூம் வாசலில் இவரையே பார்த்திருந்த மாதங்கியை பார்த்து பிளான் சக்சஸ் என்று உதட்டை அசைத்து தெரிவிக்க இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி. மது, சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸலண்ட் பிளான். பட் இருந்தாலும் அந்த கலர் காம்பினேஷன் சகிக்கல. சும்மா இருங்க ரவி, எனக்கு மட்டும் பிடிச்சா வாங்கின. இன்ஃபேக்ட் நான் கடையில் வேற யாராவது இதை வாங்க போனா கூட அவ கையில இருந்து பிடுங்கிடுவேன். அவ்வளவு கோரம். ஆனால் என் பிள்ளைக்கு இப்போது தானே இது உரைக்கும். நாம எல்லோரும் அவளை தாங்கினா அவன் கவனிக்காம விட்டுடுவான். நாம இப்படி அவளை சரியா ட்ரீட் பண்ணாம இருந்தாதான் அவன் பார்வைய பொண்டாட்டி பக்கம் திரும்பும். பாருங்க, இப்போ அதை நினைச்சுதான் கோவமா போறான். ஸோ உடனே கடைக்கு தாமரையை அழைச்சிட்டு போய் நல்லதா புடவை வாங்கி கொடுக்க போறானா? கிழிச்சான். ஆனால் யோசிப்பான். இப்பவே அவளை அனுப்ப மனசில்லை. அவனுக்கு குழந்தைங்கள்னா பிடிக்காதுன்னு தெரியுமே. அப்படியும் இவனாவே அவகிட்ட இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி இருக்கானா? ஏதோ ஒரு விதத்துல அவ பேர்ல இவனுக்கு ஒரு பிடிப்பு விழுந்திருக்குதானே. அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த பொண்ணை அவனோட சேர்த்து வைக்கணும். இவ வேற பெரியய்யா சின்னையா அண்ணன்னு என்னவோ ஜமீன் வீட்டு வேலைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளையும் மாத்தணும். சரி, நீ யார் வீட்டு ரிசப்ஷனுக்கு போக போறன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சா இன்னைக்கு முகூர்த்த நாள் கூட கிடையாதே. ரவி ஆச்சரியப்பட, மது, இன்னைக்கு முகூர்த்த நாளே இல்லை. நான் சும்மா ரிசப்ஷன்னு போய் சொன்னேன். அப்பொழுதுதான் நம்ம பிள்ளை நம்ம யாரும் ஈவினிங் ஆத்துல இருக்க மாட்டோங்கிற தைரியத்துல வீடு தங்குவான். சிரிக்க ரவி ஆச்சரியப்பட்டார். அடி பாவி, எல்லாம் பொய்யா? சாமி பிரமாதமா விருந்தே பண்ணி இருக்கார். இதோ நம்ம வஸ்தனியும் தாமரையையும் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸ்ரீனியும் வந்துடுறேன்னு சொன்னான். ஸோ இன்னைக்கு நைட்டு பழைய மாதிரி நாம எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம். சொன்னவள் குரல் நெகிழ்ந்திருக்க ரவியின் கண்கள் பணிந்தன. வஸ்தன் முன்போல் தன்னுடன் ஒரே டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவானா? அந்த பாச பிணைப்புக்காக தந்தையுள்ளம் ஏங்கியது.
மது, குரல் கம்ம சொன்னவர், நான் கோவிலுக்கு வரல. நானும் வந்தா அவன் வரமாட்டான். நீ கூட்டிட்டு போயிட்டு வா ப்ளீஸ் என்று அவரின் பிடிவாத முகம் பார்த்து சொல்ல, அவர் சொல்வதில் இருந்த உண்மை புரிய சரி என்று தலையை அசைத்தார். ஹாலுக்கு வந்த அம்மாவை பார்த்த வஸ்தனின் முகம் சுருங்கியது. இவாளும் ஒரு சாதாரண புடவையில் இருக்காளே. ஆனால் அவனுடைய கண்ணுக்கு அது தாமரை கட்டி இருந்ததை விட நல்லதாகவே பட முகம் இன்னமும் சுருங்கியது. மகனை ஓர கண்ணால் பார்த்தபடி கையில் இருந்த அலைபேசியை உயிர்ப்பித்து ஸ்ரீனியை அழைத்த மாதங்கி, சொல்லு ஸ்ரீனி, எங்க இருக்க நீ என்று கேட்க, அதற்கு பதில் அந்த ஹாலிலேயே கிடைத்தது. அம்மா, வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கேன். அதுக்குள்ள பொறுமை போச்சா உனக்கு? அம்மா கையில் இருந்த போனை அணைத்து, ஏ வெளியே போறீங்களா? எங்க? எல்லோரும் சேர்ந்து போக போகிறீங்களா? கிரேட். வஸ்தனிடம், உனக்கு என்ன பிளான் வஸ்தா? நீ இங்கேயே இருக்க போறியா என்று கேட்க, எங்கேயாவது தன்னை அழைத்து விட போகிறார்களே என்ற பதப்பதைப்பில், நான் இன்னைக்கு நைட்டு இங்கே தான் இருக்க போறேன் என்று அவசரமாக சொல்ல, ஸ்ரீனி மாதங்கியிடம் திரும்பினான். அப்போ பர்ஃபெக்ட். வஸ்தனும் ஃப்ரீதான். நாம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகணும். அப்புறம் சாமி சாமி உள்நோக்கி அழைக்க, அவரும் பிரசன்னமாக, இன்னைக்கு நைட் டின்னர் பிரமாதமா இருக்கணும். நம்ம வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு புதுமண ஜோடிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டின்னர் என்று சொல்ல, அவரும் சளைக்காமல், எல்லாம் ரெடியா இருக்கு ஸ்ரீனி, நீ கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வா என்று சொல்ல, வஸ்தன் ஸ்ரீனியை முறைத்தான். என்னடா இது, புதுசா கோவில் டின்னர்னு புது கதை விடுற? இப்போ அம்மா அவளை கூட்டிட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போக போறான். ஓ அப்படியாம்மா, சொல்லவே இல்லை. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு என்னவோ உளறிண்டு இருக்கேன். ஓகே, யார் ரிசப்ஷன்? வஸ்தன் அருகில் வந்து அமர்ந்தவன் அம்மாவை பார்த்து கண்ணடித்து கொண்டே கேட்க, அவரும் அவர்களுக்கு எதிரில் வந்து அமர்ந்து, இதோ நம்ம வஸ்தனுக்கு தாமரைக்கும் தான் டின்னர் என்று கூலாக சொல்ல, வஸ்தன் அதிர்ந்தான். என்ன? எழப்போனவனை கை அமர்த்தி தடுத்தான் தம்பி. இல்லை வஸ்தா, நாங்கள் இதை தாமரைக்காக பிளான் செஞ்சோம், உனக்காக இல்லை. என்னதான் அவசரமாக நடந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே. பெருசாக ரிசப்ஷன் வச்சா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். தாமரைக்குமே இப்போதான் அவ அக்கா போன துக்கம் இருக்கும். பட் அதுக்குன்னு நம்ம ஆத்துக்கு வந்தவளை ஒரு ஃபார்மல் வரவேற்பு கூட இல்லாம வச்சிருக்கிறது எனக்கு சரியா படல என்றவன், இதற்கு மேல் உன் பாடு என்று மாதங்கியை பார்த்து கையை விரித்தான். என்னடா பார்க்குற? நாங்க பிளான் பண்ணி தான் மத்தியானம் உனக்கு ஃபோன் பண்ணியதே. பாவண்டா தாமரை, அவளுக்கும் பிற்காலத்துல நம்ம ஏதோ போனா போறதுன்னு சேர்த்துட்டானுன்னு இருக்கக்கூடாது பாரு. இல்ல, அவளை திரும்பி அவ ஊருக்கே பர்மனண்டா அனுப்பும் எண்ணம் இருந்தா சொல்லு. இது எதுவும் வேணாம். ஆனால் பெண் பாவம் பொல்லாததுடா. பாதாள கரண்டியையும் உள்ளே செலுத்தி அதை வெளிக்கும்படி திருப்பவும் செய்ய, அதற்கும் மசியாமல் மறுப்பதற்கு வாயை திறந்த வஸ்தனின் வாய் ஒன்றும் சொல்லாமல் மூடியது. அதற்கு காரணகர்த்தாவான தாமரை அப்பொழுது உள்ளே இருந்து கையில் குழந்தையுடன் அங்கே விஜயம் செய்யவும், ஸ்ரீனி கண்ணை கசக்கி கொண்டு வாயை பிளந்தான். லோட்டஸ், தயவு செஞ்சு இந்த பாடவதி புடவைய நீ கையோடு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிடாத என்று கையை கூப்ப, வந்த சிரிப்பை மாதங்கியும் உள்ளே ரவியும் அடக்க பெரும்பாடுபட்டனர். இல்லை சின்னையா, இது பெரியம்மா எடுத்து கொடுத்தாங்க. எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க. வாய் அதன் பாட்டுக்கு ஸ்ரீனிக்கு பதில் சொன்னாலும் கண்களோ தவிப்புடன் அவனையும் பின்னர் வஸ்தனியும் கூடவே மாதங்கியையும் மாறி மாறி பார்த்தன. அவளுக்கு உள்ளூர பயம். ஸ்ரீனி சீக்கிரம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறான் என்றால் ஒருவேளை தன்னை ஊருக்கு அழைத்து செல்லவா? பெரிய ஐயா சொல்லிவிட்டாரோ? மறுபடியும் பார்வை பயத்துடன் வஸ்தனை நோக்க, அவள் முகபாவத்திலும் கண்களிலும் தவிப்பிலுமே
அவள் நினைப்பதை அறிந்து கொண்டவன் இல்லை என்று அவளுக்கு மட்டும் தெரியும்படி தலையசைக்க அவள் ஒரு ஆசுவாச பெருமூச்சு விட்டதை கவனிக்க தவறவில்லை. அங்கிருந்த மாதங்கியும் ஸ்ரீனியின் விழிகள் அம்மாவை கேள்வி கேட்டன. எப்போதிலிருந்து இவர்கள் இருவரும் வாய் பேசாமல் கண்ணாலேயே விஷயத்தை பரிமாறிக்கொள்ளும் அளவு நெருங்கினார்கள் என்று. இருவருக்கும் சந்தோஷமாக இருக்க அதை மறைத்து ஸ்ரீனி தாமரையை பார்த்தான். லோட்டஸ், இன்னைக்கு ஊருக்கெல்லாம் போக முடியாது, நீ ஆர்வமா இருப்பன்னு தெரியும். இத வஸ்தனை நோக்கி சொல்லியபடியே இருந்தாலும் இன்னும் 2 வாரத்துக்கு என்னால காலேஜை விட்டு கிளம்ப முடியாது. வேணும்னா அம்மாவை சின்னசாமி அங்கிள் கிட்ட பேச சொல்லி அவரை வர சொல்லட்டுமா? அவளை கேட்க அவள் திகைத்து விழித்து கணவன் முகம் நோக்கினாள் பரிதவிப்புடன். இல்லடா ஸ்ரீனி, அவருக்குமே இப்போ அறுவடை சமயம், அதனால வர முடியாது. எதுக்கு அவரை கலவரப்படுத்தணும்னு நான் ஃபோன் பேசியது போது ஒன்றும் சொல்லலை. இவர்களுக்குள் பேசிக்கொள்ள அங்கே தாமரையும் வஸ்தனும் தவித்தார்கள். தாமரைக்கோ, நான் தான் பெரியய்யா என்னை இருக்கலாம் என்று கூறியதாக பெரியம்மாவிடம் சொல்லியாயிற்றே, இப்பொழுது எதற்கு என்னை மறுபடியும் அனுப்புவதை பற்றி பேசுறாங்க என்று இருந்தால் இவகிட்ட சொன்னதை இவ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இங்க ஒன்றும் சொல்லாம என் கழுத்தை அறுக்கிறா. இப்ப நான் வாயை திறந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாளோ என்ற தவிப்பு அவனுக்குள் ஓடியது. சரி, இப்போதைக்கு சின்னசாமி அங்கிளும் வரப்போறதில்ல. இந்த ஸ்ரீனியும் 2 வாரம் டைம் கேட்டிருக்கான். அதுக்குள்ள எப்படியாவது இந்த மரமண்டைக்கு புரிகிற மாதிரி சொல்லி அம்மா கிட்ட சொல்ல வைக்கலாம் என்ற முடிவுக்கு வஸ்தன் வரவும் தாமரை அது இல்ல பிரியம்மா என்று ஆரம்பிக்கவும் சரியாக இருக்க அவன் அவளை முறைத்த முறைப்பில் அவளது வார்த்தை தொண்டக்குழியிலேயே சிக்கியது. என்ன தாமரை, என்ன சொல்ல வந்த? ஸ்ரீனி கண்களில் பளபளப்புடன் கேட்க அவள் ஒன்றுமில்லை என தலையை மறுப்பாக அசைத்தாள். வஸ்தா, நீ ஏதாவது சொன்னியா? ஸ்ரீனி தமையனிடம் திரும்ப தன்னுடைய முறைப்பை சரி செய்தவன் ஒன்றுமில்லை என்று கையை ஆட்ட ஸ்ரீனி அப்போ கிளம்பலான்னு சொல்றியா என்று மாற்றி கேட்டான். இன்னமும் தாமரை மேல் கோபத்தில் இருந்த வஸ்தன் ஏதோ ஞாபகத்தில் சரி என்று தலையை ஆட்ட ஸ்ரீனி மனதுக்குள் அம்மாவுக்கும் ஆய்வை கொடுத்தான். அவர்கள் பிளான் செய்தபடியே தாமரையையும் வஸ்தனையும் அழைத்து கொண்டு மாதங்கியும் ஸ்ரீனியும் அங்கிருந்த கோவிலுக்கு சென்று வர வீட்டில் சாமி இவர்களுக்காக பெரிய விருந்து ஒன்றை தயார் நிலையில் வைத்திருந்தார். தாமரை ஏற்கனவே கலங்கி இருந்தபடியால் அன்று இரவு உணவுக்கு வஸ்தன் மறுப்பு சொல்லாது வந்து உட்கார யாரும் கொண்டாட்டமோ இல்லையோ ரவிக்கும் மனம் முழுக்க திருப்தி. மாதங்கியும் அவரது மனநிலை புரிய எல்லோருடனும் பேச்சு கொடுத்து வந்தார். டேபிளில் இவர்களுக்கு சரிசமமாக அமர தயங்கிய தாமரையை மிகவும் வற்புறுத்தியே உட்கார சொல்ல மாதங்கி அவளை வஸ்தன் அருகில் உட்கார வைக்காமல் அவனுக்கு எதிரில் உட்கார வைக்க அவளால் தலையை நிமிர்த்தவே முடியவில்லை. முதலில் இந்த மாதிரி டேபிளில் அமர்ந்தே பழக்கமில்லை. அதில் சாப்பிடுவது என்பது, அதுவும் முதலாளி வர்க்கத்துடன் சேர்ந்து உணவு அருந்துவது பதட்டத்துடனே இருந்தாள் அவள். இதற்கு ஊரிலேயே பூவரசியின் கணவனையே எண்ணம் தோன்றியவுடன் அவள் மனம் அவளை குட்ட அதிர்ந்து நிமிர்ந்தவளின் பார்வை வஸ்தனின் விழிகளை சந்திக்க அவள் பார்வையில் இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவளை ஆழ்ந்து நோக்க வைக்க அவளுக்கு படபடப்பு 2 மடங்கானது. சட்டென்று அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடிக்க முற்பட்ட போது அது அவள் கையில் தடுமாறியது. பக்கத்தில் அமர்ந்திருந்த ரவி மெதுவா தாமரை என்று அவள் கையை பிடிக்க அவள் பதறியபடி எழுந்து நின்றாள். மன்னிச்சுக்கோங்க பெரியய்யா, தவறுதலா. ஹே, என்ன நீ அப்பாவையும் பெரியய்யான்னு சொல்ற, வஸ்தனியும் அதே சொல்ற என்று சொன்னபோது சரியாக சாமி அங்கே கையில் உணவோடு வர அவர் கையிலிருந்து ஒரு பாத்திரத்தை தாமரை வாங்க கையை நீட்டினாள். அவரோ இருக்கட்டுமா, நானே போடுறேன் என்று சொன்னவுடன் தாமரையின் முகம் கூம்பி விட்டது. அச்சோ, நான் தொடக்கூடாதுல்ல, மன்னிச்சுக்கோங்க சாமி ஐயா என்று கையை பிசைந்தபடி திருவென விழிக்க ஸ்ரீனி தலையில் கையை வைத்து கொண்டான்.
இப்போ சாம் உனக்கு சாமி ஐயாவா? சாம், உனக்கு வந்த வாழ்வை பாரேன். தாம்ஸ், நீ சாமியோட உண்மையான பேரை சொல்லியே கூப்பிடுற தெரியுமா? அவர் பேரு ஐயாசாமி. நீ மாத்தி கூப்பிடுற. அதற்கும் ஒரு பரிதாப பார்வை தாமரிடமிருந்து கிடைக்க ஸ்ரீனி அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்தான். லோட்டஸ், வஸ்தனுக்கு நாங்க என்ன உறவோ அதே உறவுதான் உனக்கும். அப்படிதான் கூப்பிடணும். இத பாரு, அவருக்கு அம்மானா உனக்கும் அம்மா. புரிகிறதா என்று சொல்ல அவள் தலையை வேகமாக ஆட்டியது எல்லோருக்கும் வஸ்தன் உள்பட சிரிப்பை வரவழைத்தது. இதற்குள் அவளுக்கு கையில் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை ரவி எடுத்து நீட்ட அதை அவசரமாக வாங்கியவள், நன்றிங்க பெரிய. அப்படியே நிறுத்தி வஸ்தனை ஒரு பார்வை பார்த்து வேகமாக மனதுக்குள் அவனுக்கும் அவருக்கும் என்ன உறவு என்பதை கணக்கு போட்டு, நன்றிங்க நைனா என்று முடிக்க அங்கே அடக்க மாட்டாமல் அனைவருமே சிரிக்க தொடங்க தாமரைக்கு அப்படியே நிலத்தில் புதைந்து போய்விட மாட்டோமா என்று இருந்தது. என்னது, நைனாவா? அப்பா, உன் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சாச்சா? எத்தனை வருஷமா இதை எதிர்பார்த்து இருந்து ஏமாந்து போயிருப்ப நீ, நைனா என்று அடக்க முடியாது ஸ்ரீனி சிரிக்க தாமரையின் கண்ணில் கண்ணீர் கரை கட்டி நிற்பதை பார்த்த வஸ்தன் முழங்கையால் தம்பியை இடித்து கண்ணால் அவளை காண்பித்து எச்சரித்தான். தாம்ஸ், யூ ஆர் ஸ்பெஷியஸ் அண்ட் அடோரபிள் சொல்லி எழுந்து டேபிளுக்கு அந்த பக்கம் எழுந்து வந்து அவளுக்கு ஒரு ஹக் கொடுத்து செல்ல இங்கே வஸ்தன் கண்ணில் கனல் எழுந்தது. இருந்தாலும் எத்தனை வருட பழக்கம் உள்ளத்தில் நினைப்பதை மறைத்து ஒரு வெற்று பார்வையை தாங்கி நின்று இப்பொழுது அதையே செயலாக்கப்படுத்தி ஒரு வெற்று பார்வை பார்த்தவன் முகத்திலும் ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. கையை நீட்டி சாப்பாட்டை போட்டுக்கொண்டு சாப்பிட ஆரம்பிக்க அவனை ஒரு பார்வை பார்த்த ஸ்ரீனியும் ஒன்றும் பேசாமல் தட்டிலேயே கவனத்தை திருப்பினான். சாப்பிட்டதும் அனைவரும் குலாப் ஜாமுனை சுவைத்து கொண்டு இருக்க அதுவரை பொறுமையாக இருந்த ஸ்ரீனி மெல்ல வாயை திறந்தான். அம்மா, இந்த வஸ்திரகலா பாரம்பரா மாதிரி இது பிரைட் சீரீஸ் புடவையா? ரொம்பவே அடிக்கிற மாதிரி இருக்கே. மாதங்கி ரவியை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஏன் இந்த புடவைக்கு என்ன, அவளுக்கு எடுப்பா இருக்கு, ஏன் தம்ர, உனக்கு பிடிச்சிருக்கு தானே என்று கேட்க அவள் வேற என்ன சொல்வாள்? அவளுக்கு தெரிந்தது இதுதான் முதல் புடவை, அவளுக்கென்று ஒருவர் வாங்கி கொடுத்தது. இத்தனை காலம் பூவரசி வேண்டாம் என்று தூக்கி போட்ட புடவைகளையே உடுத்தி பழக்கம். பொதுவாக தலையை ஆட்டி வைக்க அதை கண்ணுற்ற மாதகியின் முகத்தில் புன்னகை. அதை கண்ட வஸ்தனுக்கு கோபம் மிக இல்லாமல் வந்தது என்றால் ஸ்ரீனிக்கு சிரிப்பு தான் வந்தது. அம்மா, நோ நோ, சிரிக்காத, இது சகிக்கல. நீயா இப்படி வாங்கின? என்னால் நம்ப முடியல. இல்லைல்ல என்று ராகம் பாட தாமரைக்கு சிரிப்பு வந்தது. சிறு வயதிலும் இவன் இப்படித்தான். அவள் சொல்வதற்கு எல்லாம் ராகம் பாடுவான். அந்த சிறு வயது நினைவில் அவர் லைக்க அது அவரையும் அறியாமல் அவரது முகத்தில் ஒரு பூரிப்பை வரவழைக்க ஒரு குலாப் ஜாமுன் துண்டை வாயில் போட்டு நிமிர்ந்த வஸ்தனின் கண்கள் அவளது வளைந்த உதட்டில் ஒரு நிமிடம் நிலைத்து பின் அவசரமாக பார்வையை கீழே இறங்கின. கையை அலும்பிக் கொண்டு அனைவரும் ஹாலுக்கு வர ஸ்ரீனி வஸ்தனிடம், அண்ணா, ஃபர்ஸ்ட்டும் பொண்டாட்டிக்கு பேஷன்ல ஒரு கிளாஸ் க்ரோஸ் எடுக்க ஏற்பாடு பண்ணு. அம்மா என்னவோ அவளை பழங்கால மாடலா ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கா என்று சொல்ல ஸ்ரீவஸ்தன் அவனை ஒரு புரியாத பார்வை பார்த்தான். என்னவோ சொல்ல வாய் திறக்க அப்பொழுது பார்த்து தைலா குழந்தையுடன் வந்து, தாமரம்மா, இந்தா உன் குழந்தைக்கு அம்மா வேணுமாம் என்று கொஞ்சிக்கொண்டே அந்த சிசுவை அவளிடம் நீட்ட பாசத்துடன் வாங்கி அதை மார்போடு அணைத்தவளை பார்த்த வஸ்தனுக்கு இதுவரை இருந்த இளங்கல் தன்மை மறைந்தது. ஸ்ரீனியிடம், ஏன் நீ தானே அவளை கூட்டிட்டு வந்த? என் கூடவா வந்தா? அவ
எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன? அப்படி அக்கறை இருக்குன்னா உன் ஃப்ரெண்டுக்கு நீயே வாங்கி கொடு என்று சாதாரணமாகவே சொல்ல தாமரை சட்டென்று அவன் முகம் பார்த்தாள். இது நன்னா இருக்கே, நீ கல்யாணம் பண்ணிப்ப, அம்போன்னு விட்டுட்டு வந்த உன் பொண்டாட்டிய நான் பொறுப்பா பத்திரமா ஆத்துக்கு கொண்டு வந்தா என்னவோ என் கூட வந்தான்னு சொல்ற.